நமச்சிவாய நமக. ஓம் சக்தியாய நமக. சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய தொழில்களை முதல்வனாக இருக்கக்கூடிய எனது சிவபார்வனை குறித்து 1008 ஆண்டுகளையும் 108 யுகங்களாக ஆட்சி புரியக்கூடிய வரத்தை பெற வேண்டும் என்று சூரபதமன் தவம் இருந்தான். தவத்தை மெச்சி கொடுத்தார் வரத்தை பெற்ற சூரபதமன் 33 கோடி தேவர்களையும் 46 சிவார்களையும் செய்குண்ணாத இம்சைகளை செய்கிறார். இம்சைகள் தாகாத தேவர்கள் என் தந்தையிடம் முறையிட நானே வரத்தை கொடுத்தேன், நானே அழிப்பது நிகழ்ச்சி அல்ல, என்னால் உருவாக்கப்பட்டவர் ஒருவன் தான் அழிப்பார் என்று ஆதரவு கொடுத்து விட்டார். அப்படியே அங்கு யாம் 6 முகமும் 12 கரமும் தோன்றி 6 தீப்பறிகளாக அவதாரம் அளித்தேன். அந்த 6 தீப்பறிகளும் கங்கைகளை விட கங்கையாகப்பட்டவள் தாங்க முடியாமல் அக்னி தேவனிடத்தில் கொடுக்க அக்னி தேவனும் தாங்க முடியாமல் சரவண பொய்களை விட அங்கு நாம் 6 குழந்தைகளாக அவதாரம் எடுத்தோம். கார்த்திகை பெண்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்து வரும் வேளையிலே எனது தாயாகப்பட்ட அன்னை உமையவள் ஒன்றாக அரவணைக்க அங்கே 6 முகங்களும் 12 கரங்களும் ஒரு திருமுருகன் உதித்த நான் உலகமே என்ற முறையிலே அவதாரம் எடுத்தோம். அவதாரம் எடுத்து செய்குணாதி விஷயம் செய்த சூராதி சூரபதமனை இருகூறாக பிளந்து ஒரு பகுதியை மயில் வாகனமாகவும் ஒரு பகுதியை சேவற்குடியாகவும் எடுத்து ஆட்சி செய்து வருகிறேன். இந்த சந்தோஷத்தை மயங்கி தேவேந்திரனால் வளர்க்கப்பட்ட தேவயானையை எனக்கு மனமளித்துக் கொடுத்தார்கள். இளையவளர் சுந்தரவள்ளி பூலோகத்திலே நம்பிக்கும் நகைக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள். அன்னவளை பார்த்து வருகிறார் நாரத மகாமுனிவர். அவர் வருவதை அறியாதவர் போல் அளவலாமே என்ன விஷயங்களை எப்படி உயர்தரமாக சொல்கிறார் என்பதை கவனிப்போம். வருகிறார் காணப்பிரியர். வாருங்கள் ஐயா, வாருங்கள், உங்கள் வருகை நல்வாழ்வாகட்டும். இவ்வரங்க மேடையிலே இந்த நாடகத்திலே 20 வருடத்துக்கு முன்னால் இந்த மேடையில் நாரதராக அண்ணன் நடித்திருக்கிறார். இந்த மேடையில் எவ்வளோ மணிமுத்து பாதரவர்களை மற்ற சிறந்த நடிகர்கள்லாம் இந்த ராஜபாட்டாக நடித்திருக்கிறார்கள். நாங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்தது இன்று சவதியார் நிறைவேற்றி விட்டார் என்றும் பெருமையுடன் நிறைவேற்றி அண்ணன் பழனிசாமி தேவர்களுக்கு
இந்த முதல் முறையாக முருகனாக அரங்கேற்றியதற்கு என் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுகின்றேன். தம்பி கொஞ்சம் தான் சொன்னார். நான் நிறைவாக சொல்கிறேன். நாகராஜ பாகவதர், மணிமுத்து பாகவதர், சொர்ணப்பா, கொட்டாம்பட்டி சுவாமிநாதன், இப்படி லட்சுமிபாரன் என்று சொல்லக்கூடிய மகடாதி மகள்கள், பெரியவரை சொல்லணும், மதுரை டிஆர் மகாலிங்கம் அவர்கள் எல்லாம் எனது தாத்தா ஆர்வி உடையப்பாத்தியவர், இவர்களை போன்ற பெரிய பெரிய மகாமதிகள் வந்து காட்சி கொடுத்த இந்த இடம் அடியனை சின்னவனை ஒரு நடிகனாக ஏற்று நிச்சயமாக நீங்க மர்மையின முருகனாக வரணும் உங்களை பார்க்க லட்சம். எனக்கு ஆதரவு கொடுத்த என் மாமா அவர்களுக்கு நன்றி. எனக்கு முன்னாடி பொருத்தி கௌரவித்த எனது உடன்பிறவா சகோதரன் தம்பி ரவி அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வாருங்கள் ஐயா, வாருங்கள். உங்கள் வருகை நல்வரவாகட்டும் ஐயா. பன்னிரு விழிகளிலே மறிவுடன் ஒரு விழியா யாரா சொல்லி கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட போகும்போது எச்சரிக்கையா பாடணும் நான் முடிச்சு சொல்லி சந்தோஷம். வாருங்கள், உங்கள் வருகை நல்வரவாகட்டும். அஞ்சரவி ஏன்னா அபச்சாரம் தினம் செய்யும் பகைவரும் வீடு வந்தாலும் உபச்சாரம் செய்ய வேண்டும். நீங்க யாரையா? நீங்க யாரு? நாரத மகரிஷி. நாரத மகரிஷியா? எங்க அண்ணன் கொண்டு கொடுத்தவர். அதுல மச்சான் இல்லையா? மச்சான். அப்ப உங்களை நான் வரவேற்பு இனிதான சுரஞான இசை மேலையே இனிதான சுரஞான இசை மேலையே எங்கள் புயலான நவயோகியே இனிதான சுரஞான இசை மேலையே
தம்பியரை வாருங்கள். எங்கெங்கு சென்றீர், என்னென்னவெல்லாம் கண்டீர்? உங்களது திருமுகத்தை பார்க்கும் பொழுது சபதக்குறையும் ஒரு சந்தோஷக்குறையும் தென்படுகிறது. அதனுடைய உள்நோக்கத்தை நான் எதிர் கொள்ளலாம். கந்தா கடம்பா கார்த்திகை பாலா அடியே முதல் வணக்கம் ஐயா. காலை எழுந்தது நேவரிசையில் முடித்து மூர்த்திகள் மூன்றையும் தரிசித்து கீர்த்திகள் அனைத்தையும் பெற்று பிறகு தாங்களை காணும் வகையில் பூலகத்தில் வேலை வேலைச்சாரல் அருகமையிலே திணைச்சோலை மத்தியிலே அழகான ஒரு அற்புதமான கனியை கண்டு வந்து முருகா. திணைச்சோலை மத்தியிலே ஒரு அற்புதமான கனியை பார்த்து வந்தேன். திருச்சோழ மத்தியில் என்ன இருக்கு? திணைச்சோழ மத்தியில் என்ன இருக்கு? நான் பார்த்தது கனியை பார்த்து வந்தேன். இல்ல முருகா, திணைச்சோழ மத்தியில் அழகான ஒரு அற்புதமான கனியை திருச்சோழ பார்த்து. மத்தியில என்ன இருக்கு? திணைகள் தான் இருக்கும். அப்புறம் என்ன கனி இருக்குன்னு சொல்றீங்க? கனி பார்த்து இந்த மார்க்கத்தில் தான் சொன்னேன். கண்ணு நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்குது. ஒன்னும் பழுதாக கிடையாது, பழுதல் இல்ல, இடையே கிடையாது. அப்ப திருச்சோழ மத்தியில கனி இருக்குன்னு சொன்னா கண்டது கனியை தான் பார்த்து வந்தேன். நம்பணும், நம்பித்தான் ஆகணும். ஏன் நீங்க சொல்றது நம்பணுமா? இல்ல முருகா, இல்ல அப்படி சட்டம் இருக்கானுங்க. ஐயா, சட்டம் என்பது இது கிடையாது. சரி, நம்ம தொழில் செய்யக்கூடியது கனியை பார்த்து வந்தால் அதுதான் முறையும். தொழில் செய்யல. ஆமா, என்ன தொழில் செய்ய? இந்த தொழில் தானே இது. சட்டம் என்பது சொன்னீங்க, சட்டம் என்பது கட்டளை இல்லையா? சட்டம் என்பது கட்டளை இல்லையா? கட்டளை கிடையாது, இல்ல கட்டளை கிடையாது. வரும்போது மார்க்கத்தில் திணைச்சல் மத்தியில் அழகான ஒரு அற்புதமான கனியை கண்டு வந்து பார்த்தேன்னு சொன்னேன். கனி? ஆமா முருகா, அங்க இருக்கு. ஆமா, நீங்க பாத்தீங்க? பார்த்தேன். இதை நான் நம்பணும். நம்பித்தான் ஆகணும். நம்பித்தாகணுமா சட்டம் இருக்கு? இல்ல இல்ல முருகா, அப்படி கட்டளை கிடையாது. நம்பித்தான் ஆகணும் கட்டளை நான் சொல்ல முடியாது. நான் சொல்வதை தாங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் அந்த இடத்துல தாங்கள் சிரமப்படுத்தப்படாது. கனிதான் பார்த்தோம். பாத்தீங்களா? ஆமா. பாத்தீங்களா? கண்டியல பார்த்தேன். அப்ப கண்ணால கண்ணால பார்த்தேன்னு சொல்ல முடியும். பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். எப்படி இருக்கு கனி? கனி அருமையான கனி. நீங்க என்ன இல்ல எப்படி அருமையான என்ன சொல்றீங்க? அழகு வாய்ந்த கனி. இது எவ்வளவு சொல்றீங்க? பார்க்கும் போது தெரியாதா? இல்ல இதுக்கு முன்னாடி யாராவது பாத்துருக்காங்களா அந்த கனியை? அந்த கனியை பார்ப்பது நான் மட்டும் தான். நீங்க தான் பாத்துருக்கீங்க. நான் தான். அப்ப நீங்க சொல்ற நான் நம்பணும். என்ன முருகா, திருப்பி வந்து அப்புறம் நம்பித்தானே ஆகணும் முருகா. சட்டமா? கட்டளை கிடையாது, கட்டளை இல்லை. சரி, கனி அழகான கனி, அழகான கனி, அற்புதமான கனி, அற்புதமான கனி. இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கல? பார்க்கவே கிடையாது. நான் தான் பார்த்திருக்கிறேன். என்ன எண்ணத்துல பாத்தீங்க? பார்க்கின்ற போது தாங்களுக்கு மகளாக நினைத்து தன்னுடைய மகளவாக நினைத்துக் கொண்டிருந்தேன். மகளாக இருக்கக்கூடிய கனிகளை பார்த்து சிரமம்லாம் பார்க்கல, மனசு மாறி இருப்பாரு. அதெல்லாம் மாற மாட்டேன். நீங்க இந்த இருக்க அதெல்லாம் மாறவே மாட்டேன். சரிங்க, கனியை பாத்தீங்க? ஆமா. கனியை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? தாங்களுடைய ஞாபகம் வந்தது. என்ன காரணம்? என்ன கணிப்பிரியா கந்தன் இல்லையா? கணிப்பிரியா கந்தன் இல்லையா? யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். இல்ல இதுக்கு முன்னாடி அஞ்சு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே கனி கொடுத்தது நீங்க? அதை சொல்லுங்க. ஏற்கனவே அதை சொல்லுங்க. ஏற்கனவே கனி கொண்டு வந்து கொடுத்தீங்க? கொண்டாந்து கொடுத்தீங்க. நான் கொண்டாந்து கொடுத்தேன். நீ கொண்டாந்து கொடுத்தீங்க? நான் யார்கிட்ட கொடுத்தேன்? மாமன்ட்ட கொடுத்தேன். பராசக்தியும் அது கனி உங்களுக்கு யார் கொடுத்தது? எனக்கு என்னுடைய பாட்டனாத்த என்னுடைய தந்தையாப்பட்டம் கொடுத்தார். என்னுடைய தந்தையாப்பட்டவன் எது கொடுத்தாரு? வேலுகுலத்தில் என்னுடைய பாட்டில வெயில் ராகத்தில் வச்சு எனக்கு ஞானக்கனி என்று கொடுத்து விட்டான். அறிவிக்கும் நல்லா பாடின்னு சொல்லி. ஆமா, கனி கொடுத்தாரு. ஆமா, அதை நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்கணும். ஞானக்கனி புசிக்கக்கூடிய கனி கிடையாது. ஞானக்கனினா ஞான அறிவை தூண்டக்கூடியது. அது யாருக்கு எங்க கொண்டு மேல் உலகத்தில் வந்து தந்தை பார்வதி பரமேஸ்வரத்தை கொண்டு வந்தீங்க. ஆமா, அது என்னது? அறிவை தூண்டக்கூடிய கனி. ஆமா கனி. அப்ப கைலிகள் யாருமே அறிவில்லையா? யார் சொன்னது? அப்ப நீங்க மீண்டும் மெருகேற்றக்கூடிய கனின்னு சொன்னேன். மெருகேத்திரியா? ஆமா. எதுல? அந்த கனிக்கு மெருகு என்பது அழகு பார்த்தக்கூடியது. கனிக்கு மெருகேத்திரீங்களா? அந்த கனினால எங்களுக்கு மெருகேத்திரீங்களா? உங்களுக்கு தான். அப்ப நாங்க என்ன மெருகு குறையா இருந்தோமா? நான் சொன்னா அப்படி அது இல்ல. என்ன கேக்குறேன்? நான் சொல்லவில்லை. சரி, கனி கொண்டு வந்தீங்க. ஆமா. நாங்க ரெண்டு பேரும் எத்தனை பேர் தான்? நீங்க ரெண்டு பேர் இருந்தா. ஆமா. வந்த பெரிய மனுஷன். ஆமா. ரெண்டுல ஒன்று வந்திருக்கணும். என்ன ஒன்று இருக்கணும்? ஒண்ணு கிடைச்சு ஒரு கனி தானே. சரி, மாமி வீட்டுக்கு போறேன். சரி, மைத்துனர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க. இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சண்டை போடுவாங்க. ஆமா. ஒண்ணு பிரிச்சு கொடுத்துக்கணும். சரி, இல்ல ரெண்டு வாய்ப்பு வந்துக்கணும். சரி, ஏன் ஒரு கனி கொண்டு வந்தீங்க? ஒரு கனி கொண்டாடுறது காரணமாக தான் இன்னைக்கு தாங்களுக்கு பெருமை அடைஞ்சிருக்குது. கனியை கொண்டு வந்தனால. ஆமா, நான் பெருமை அடைஞ்சிருக்கேன். ஆமா இல்லையா? இந்த உலக மக்களே வந்து தாங்கள் தரிசனம் செய்யுங்க. அட ஏங்க என்னங்க முருகா, போங்க. நீ வாங்க ஒரு கோபப்படாதீங்க. இல்ல இல்ல, என்ன முருகா கனியை கொண்டு கொடுத்து என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சேன்? தாய் தந்தையை பிரிச்சீங்க, அண்ணனுக்கு எனக்கு பிரச்சனை ஏற்படுத்துறீங்க. நான் என்ன சொன்னீங்க? நீங்க என்ன செஞ்சேன்? இந்த கனியை கொடுத்த உடனே இந்த உலகத்தை யார் முதல் வரிகை வளவரிக்கிறாரோ அவருக்கு இந்த ஞானக்கனி என்று சொன்னீங்க. ஆமா, நீங்க ஏற்படுத்தின நாடகம் உண்மையே. சரி, நான் என்ன செஞ்சேன்? நீங்க என்ன செஞ்சீங்க? தன்னுடைய மயில் மீது அமர்ந்து உலகத்தை வளம் வந்தீர்கள். சுத்தி வந்தேன். ஆமா, என்ன செஞ்சேன்? தன்னுடைய தாய் தந்தையை வளம் வந்து ஞானக்கனி பெற்றுக் கொண்டார். அபிப்பிராயம் கொடுத்தது யாரு? நான் தான் அறிவுறுத்தினேன். அங்கே நான் தானே கனியை கொண்டாந்து கொடுத்தீங்க. நான் தான் கொடுத்தேன். ஒரு நாடத்தை ஒரு நிபந்தனை ஏற்படுத்துறீங்க. ஆமா, இந்த உலகத்தை யார் ஒருவர் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு ஞானக்கனி. இதான நிபந்தனை. இதான் நீங்க வச்ச சட்டம். நான் சொன்னது சட்டம் கிடையாது. சட்டம் சட்டம் இல்ல. சட்டம் கிடையாது. ஒரு கனிக்கு வேற. சந்தோஷம். அப்ப நான் உலகத்தை சுத்தினேன். ஆமா, எங்க அண்ணன் என்ன செஞ்சாரு? தன்னுடைய தாய் தந்தையர் பலம் வந்தாரு. இதுக்கு காரணம் யாரு? அடியனாகப்பட்டவன். ஏன் அந்த வேலை செஞ்சீங்க? காரணம் இல்லையா? காரணம் உண்டுன்னா அங்கேயும் நிபந்தனை என்ன? உலகத்தை சுத்தவர்கள் தானே கனி செய்யுங்க. ஆமா, நான் என்ன செஞ்சேன்? நீங்க வந்து மயில் மீது அமர்ந்து உலகத்தை வளம் வந்தீர்கள், சுற்றி வந்தீர்கள், மக்களை எல்லாம் சுற்றி வந்தீர்கள். நான் சுற்றி வந்தீங்க. எங்க அண்ணனுக்கு என்ன சொன்னீங்க? உங்க அண்ணனுக்கு நான் என்ன சொன்னேன்? ஐயா, உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் அந்த உலகம் என்று சொன்னேன். எனக்கு சொல்ல நீங்க உங்களுக்கு சொல்ல. நீங்க எப்பன்னா
தங்களுடைய அண்ணனாகப்பட்டவன் தன்னுடைய தாய் தந்தையரை வந்து தமது இறைவனாக நினைத்தார் தவிர தாங்கள் வந்து இந்த உலக மக்கள் எல்லாம் தந்து பரிசு செய்தார்கள். நிபந்தனை என்ன? என்ன உலகத்தை சுத்தம் தான் கணி. ஆமா நான் தானே சுத்துறேன். ஆமா நான் தானே சுத்துறேன். நீங்க இப்ப முதல்ல கேட்கல இல்லையா? உங்க அண்ணன் கேட்டாரு எனக்கு நீங்க கேட்கலன்னு. உங்க அண்ணன் கேட்டனால நான் சொன்னேன். நீங்க வச்ச நிபந்தனை என்ன? நான் என்ன சொன்னேன்? உலகத்தை சுத்தம் தான் கணி சொல்லி. ஆமா இந்த நிபந்தனைக்கு குறை வரக்கூடாது. அப்ப தாய் தந்தை தானே உலகம். அப்படி நீங்க என்கிட்ட சொல்லிக்கணும்ல. நீங்க கேட்கணும்னா நீங்க என்ன கேட்கணும்னா போங்க பெரிய மனுஷன். இங்க வாங்க முடியுங்க. செட்டியந்தல் முத்துசாமி அன்புக்குரிய பெரிய உள்ளம் எனக்கு 51 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி ஆசை வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி கலந்த வணக்கம். முருகா நாரதரே பல ஞாபகம் கனி கொண்டு கொடுத்தீங்க. ஆமா முருகா கனி கொண்டு கொடுத்த உடனே எங்க அண்ணன் வாங்கிட்டாரு. ஆமா எங்க அண்ணன் என்ன சொன்னீங்க? உலகம் தான் அம்மா எப்ப தான் அந்த உலகம் என்று சொன்னேன். என்ன சொன்னீங்க? அதுதான் சொன்னேன். இது சொல்லிட்டு என்ன சொன்னீங்க? உலகத்தையே அம்மா எப்ப தான் உலகம் சொல்லி வந்து தன் தாய் வளை வந்து உங்க அண்ணன் அப்பட கனியை பெற்று அம்மையை பண்றான் உலகமா? இந்த உலகம் எல்லாம் உலகமா? அம்மையப்பன் தான் உலகம். அப்புறம் எப்படி எங்க அண்ணன் உலகத்துக்கு யார் உங்கள் உலகத்தை சுற்றி வரவில்லை. நீங்க கேட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நிபந்தனை என்ன? இந்த உலகத்தை யார் வாழ்வரோடு? உலகம் தானே தாய் தந்தையர். தாயில் சிறந்த கோவிலே தந்தை சொல்லி மிக்க மந்திரம் இருக்கேன். இதை சொல்லிக்கணும்ல. நீ கேட்டு தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த உலகத்தை சொன்னீங்க. நீங்க கேட்கல நான் சொல்லல. நீங்க கேட்கறது உங்களுக்கு சொல்ல முடியும். உங்க அண்ணனுக்கு சொன்னேன். அவர் கேட்டாரு சொன்னேன். நீங்க கேட்கல. 2 பேரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி என்னை ஊரை சுத்த சொல்லிவிட்டு உலகம் சுத்த சொல்லிவிட்டு எங்க அண்ணன் சொல்லிக்க. தாங்களுக்கு உலகத்தை சுற்றி வந்தனால்தான் தாங்களுக்கு ஒரு படை வீடு கிட்டி இந்த உலக மக்களாம் தாங்கள் பரிசைக்கு அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். நாரதரே, உண்மையான உள்நோக்கம் என்ன? நீங்க பெரிய கபட நாட சுஸ்தாரி தேவர்களுக்கு மூலம் பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம்? சிவனால் உருவாக்கப்பட்ட ஒருவன் தான் சூரபதமை அழிப்பார் என்பது அவர் சொன்ன வாக்கு. 2 பேர் இருக்காங்க. விநாயகர் இருக்கேன், வேலவன் இருக்கேன். இந்த சூரபதமை அழிப்பது யாரு அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்க பெரிய மனுஷன். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும். ஏதாவது ஒரு காரணகர்த்தா வச்சுதான் நிவர்த்தி செய்யணும். ஆக கனியை கொடுத்து இந்த உலகத்தை யார் ஒருவர் சுத்தி வருகிறார்களோ அன்னவர்களுக்கே கனி என்ற ஒரு நிபந்தனை ஏற்படுத்தி உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். ஆக அறிவில் சிறந்தவன் விநாயகன், வலுவிலே சிறந்தவன் வேலவன் என்பதை எடுத்து கட்டிட்டீங்க. ஆக நான் தான் அழிக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்க. அழிச்சாச்சு. ஒன்ன கொடுத்து வாங்கிட்டேன். ஒன்ன கொடுத்து வாங்கிட்டீங்க. அழிச்சது நானு. ஆமா. கொடுத்தது நீங்க. ஆமா. வாங்கிக்கிட்டேன். என்னத்தை வாங்கினீங்க? ஆமா சரி. ஆமா சுந்தரவள்ளி, அமுதவள்ளி. ஏற்கனவே அமுதவள்ளி நான் தேவையான திருமணம் முடித்து விட்டேன். இப்ப நீங்க கனியை பார்த்து வந்திருக்கேன். இந்த கனி இருக்கு சொல்லி. ஆமா. அந்த கனிக்கு ஏதாவது ஸ்லாகிங் இருக்குதா நான் கேட்கிறேன். என்ன நீங்க தான் சொன்ன ஒரு கனியை பார்த்து அந்த மற்ற அபிப்பிராயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நல்லா நான் கேட்கிறேன். தாராளமா கேளுங்களேன். கேட்டுவா கேளுங்க கேளுங்க. மெய்வாய் கண் மூக்கு செவி என்று 5 புலன்கள். கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், நாசியால சுவாசிக்கலாம், வாயால பிசிக்கலாம். இந்த கனியை பிசிக்கிற கனியா? ஆமா முருகா. இந்த உடம்பால ஐக்கியப்படுத்தலாம். இப்ப இந்த கனி பார்த்து வந்தீங்க. ஆமா. சிலாக்கியத்தை பத்தி தெளிவா சொல்லிட்டீங்க. சரி முருகா. ஆனால் பறவைகள் கனி இருக்கக்கூடிய இடம் ஆமா. அங்கே பறவைகள் நிறைய இருக்கும். ஆமா. அந்த பறவைகள் எல்லாம் இந்நேரம் இந்த கனியை பட்டிகள்
எட்டாவது உயரத்தில் இருக்கு முருகா. கணிக்கு பறவைகளுக்கு எட்டாது. பறவைகளுக்கு எட்டாது. தாங்கள் கேட்டமா? தாங்கள் கேட்டோம். எட்டாத கொம்பில் இருக்கிறதோ அக்கினியை நாரதமே முனியே பெரிய மனுஷன் மட்டும் புள்ள இப்பத்தான் வழிமுறைகளை உருப்படியா சொல்லி கொடுக்குறாரு. நான் ஏறணும். ஆமா முருகா. நீங்க அதை பாத்தீங்களா? நான் பார்த்தேன். நான் ஏறணும், நீங்க ஏறணும். அதை நீங்க நான் பார்க்கணும். நான் ஏறும்போது பார்க்கணும். ஆமா. என்ன கனி கண்டது நாரதன். நாரதன். பட்சிகள் பறந்தோடு சொன்னவர் நீங்க தான். நானே தான். இப்ப எட்டாவது ஒருத்தருக்கு சொல்லி. ஆமா முருகா. எனக்கு எட்டும். உங்களுக்கு தாங்களுக்கு எட்டும். நான் ஏறலாம். நீங்க ஏறி பிடிக்கலாம். ஏறினா தாங்குமா? வலுவான கனி. வலுவான கம்பு. எப்படி சொல்றீங்க? பார்க்கும்போது அகத்தியாளர் முகத்தில் தெரியாதா? அகத்தி அழகு முதல்ல தான் தெரியும். ஆமா. கனியுடைய நிலம் எப்படி கொடுத்துருக்கீங்க? பார்க்கும்போது தெரியாது. ஏறும்போது தாங்க முடியல. வலுவான கனி. வலுவான நல்ல தாங்கக்கூடிய கல்வி. என்ன உங்க உடம்பு கட்டுறீங்க? இல்ல முருகா, தாங்கக்கூடிய வலுவான கல்வி. என்ன கனி கண்டது நீங்க. நானே தான். நான் போறது நீங்க. நான் போய் சின்ன பையன் போய் தக்கடா பக்கடா ஏறிவிட்டு அதானே கொம்புகள் இரண்டு ஒன்று பிடிச்சி ஏற முடியாது. கொம்பு ரெண்டு இருக்கு. ஆமா முருகா. ரெண்டு போய் பாத்தியா? கிட்ட இருந்து பாத்தியா? எட்ட இருந்து பாத்தியா? எட்டத்துல இருந்து பார்த்த முருகா. எட்ட இருந்து பாத்தியா? கிட்ட போய் பார்க்கல. கிட்ட இருந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? நான் பார்க்க கூடாது. எட்டத்துல பார்க்க கூடாதா? ஆமா முருகா. ஏன் அப்படி பார்க்காத கிடையாது? பார்க்க கூடாது கிடையாது. பார்க்க கூடாது. நான் தொட்டு பார்க்க கூடாது. தாங்க தொட்டு பார்க்கலாம். தொட்டு பாத்தியா? நான் கேட்டேன். நான் இல்ல முருகா. பாத்தியா? கிட்டத்துல பாத்தீங்கன்னு கேட்டீங்க. ஆமா. நான் தொலை தூரத்துல இல்ல முருகா. ஏன் அப்படி உங்களுக்கு அவசர புத்தி? முருகா நீங்க நானும் அவசரப்படுறேன். அவசரம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு சொன்னேன். தூரமா இருந்தீங்க. நான் தூரமா இருந்து பார்க்கல. தூரத்துல இருந்து தொலை தூரத்துல இருந்து பாத்தீங்க. கிட்ட போய் பார்க்கல. கிட்ட பார்க்கல. ஏன் குத்தி போடுனா? இல்ல என்ன பார்த்தா குத்தியா உடனே என்ன காரணம்? அப்படி எல்லாம் கிடையாது. வருகின்ற மார்க்கத்தில் சொல்ல போறது நீங்க. நானே நான் போகணும். நீங்க போகணும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயங்களை நீங்க தான் சொல்லணும். உண்மையாக. அப்ப நீங்க போய் கிட்ட இருந்து பார்க்காம இடத்துல இருந்து பாத்தீங்க. எட்டத்துல இருந்து பார்த்தேன். அப்ப கொம்பு எப்படி இருந்துச்சு? பழக்கம் வலுவான கொம்பு கேட்டா என்னைய வாயை நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்களே. பார்த்தது நீங்க தானே? நான் தான் பார்த்தேன். வலுவான கொம்பா வலுவை இழந்த கொம்பா நான் கேட்கல. சரி. கொம்பு எப்படி இருந்துச்சு? கொம்பு எப்படி இருந்துச்சு கேட்டா நீ எதாவது எப்படி கேட்கறீங்க? சைஸ்களை கேட்கறீங்களா? வடிவங்களை கேட்கறீங்களா? சைஸ் நான் கேட்கல. வடிவங்களை கேட்கறீங்க. கொம்பு எப்படி இருந்துச்சு? கொம்பு எப்படி இருக்கு முருகா? என்னங்க முருகா? இது கொம்புகள் உண்டு. ஏறி படிக்கலாம் கழிவு வைக்க முடியும். கொம்புகள் எப்படின்னா இப்படி இருக்கும் கொம்பு. ஆமா. உங்க 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 அண்ணனுக்கு. எங்க அண்ணனுக்கா? எங்க அண்ணன் யாருக்கு? எனக்கு என்ன முருகா? இல்ல விநாயகருடைய அண்ணனுக்கு. உங்களுடைய அண்ணன் விநாயகருக்கு வந்து இப்படி இருக்கு. குழப்புறீங்களா முருகா? இப்படி இருக்கு. இது ஒரு கொம்பு. பயங்கரமான ஆளுங்க நீங்க. இது ஒரு கொம்பு. இது ஒரு கொம்பு. ஆமா. எங்க அண்ணனுக்கு விநாயகருக்கு இருக்கக்கூடிய கொம்பு இப்படி கொம்பு. இப்படி கொம்பு. அதுக்கு நோக்கி இருக்கு. ஆமா. கீழே தானே இருக்கு. அப்ப கீழே தொங்கி இருக்கு. இல்ல கீழே நோக்கி இருக்கு. கீழே நோக்கி இருக்கு. நீங்க பார்த்த கொம்பு எப்படி இருக்கு? இப்படி இப்படி இருக்கு கொம்பு. போக போக வருதா? இப்படியா? இல்ல இப்படி இருக்கு. நம்மளுக்கு கொம்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சரி எப்படி இருக்கு? இப்படி பிடிக்காது. சரி. அப்படி மேல தூக்குற மாதிரி இருக்கணுமா? தலை தூக்குற மாதிரி. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் பாருங்க. அண்ணனை வந்து ஒரு 22 வருடம் 25 வருஷம் இருக்கும். தாங்கள் நடித்து கொண்டிருக்கும்போது நான் கீழே இருந்து வேடிக்கை பார்த்தவன். மற்ற நபர்கள் மாதிரியே நானும் கீழே இருந்து வேடிக்கை பார்த்தவன். ஆனா இன்றைக்கு வந்து அடியேன் தாங்களை சந்தித்தது உள்ள வகையோடு நிறைவேறி. ஆனா இப்பேற்பட்ட ஆளை சந்தித்தது பெரிய வாக்கியம் இல்லையா? கலை என்பது யாருக்கு வரும் யாருக்கு வராது கணக்கு கிடையாது. கலை என்பது இந்த கலை பித்து பைத்தியம் பிடித்தவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர், நிறைய பெரிய மன்னர்கள், பெரிய ராஜாக்கள், பெரிய சைடியர் இந்த கலை நாடக கலைக்கு அடிமைத்துவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து முன்னால வந்து என் போன்ற கலைகளை பார்த்து
இந்த சந்திக்கும் போது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷம், வாழ்க்கை வளமுடன். கையை கொண்டு பார்த்திருக்கேன். பார்த்திருக்கேன். ஏன் நானு நீங்க அதுதான் நான் என்ன கேட்டேன்னா, இந்த சித்திர மாதத்துல இந்த அழகு கோயிலுக்கு சரி இந்த தாத்தம் அடிச்சிருப்பாங்க. ஆமா அது பார்த்தோம்னா அந்த படிச்சா இருக்கு கொம்பு. சரி முதல்ல ஆமா அதுல துணியை சுத்தி ஆமா நீளமா வச்சு செட்டப், அதாவது செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை போய் லவனை கையில பிடிச்சோம்னா அது கையோட வந்துடும். துணி கொம்ப போயிடும். ஆமா இப்ப நான் போய் பிடிக்கணும், ஏறணும்னா பிடிச்சிட்டே ஏறணும். ஆமா அப்ப துணி கொம்பு மாதிரி கையோட வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட கனியை பார்த்து வருவான் முருகா. இப்ப தனி கொம்பு வலுவான கொம்பு தான் சொல்றேன். துணி எல்லாம் வைக்கலைங்கிறீங்க, துணியெல்லாம் சுத்தலைங்கிறீங்க. நான் தான் பார்த்தேன். கிடைக்கணும்ல, அதெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட கடியெல்லாம் மாத்து வர மாட்டேன். நான் ஏன்னா தாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்திருக்கீங்க. நம்பிக்கை ஆமா. இப்ப 8 படிக்கிறதுக்கு இதை பார்த்தா இன்னும் எனக்கு சந்தேகமா இருக்கு. மிக்க மேன்மையுள்ள முடியே முகமுண்டு. சரி, கொங்கைகள் 2 உண்டு. கொங்கையா? கொங்கைகள் 2 உண்டு. ஏயா கோதிலா கண்கள் உண்டு. அது பழுதலாக கண்ணு இருக்கட்டும். கொங்கையை பாத்தியா? அதுக்கு தான் வேற கிட்ட உங்கள்கிட்ட குளிர்ந்த முகம் உண்டு, கொங்கைகள் 2 உண்டு. கொங்கைகள் 2 உண்டு. கொங்கைனா என்ன முருகா? நீங்க சொன்ன பார்த்தது நீங்க. நான் தான் பார்த்தேன். அது நான் போறது நானு. நீங்க அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தா தாங்களுக்கு எப்படி இப்படி சொன்னா குளிர்ந்த முகம் உண்டு, கொங்கைகள் 2 உண்டு, கோதிலா கண்கள் உண்டு, ராகவன்களுக்கெல்லாம் சுவை தரும் பைங்கிலி. குளிர்ந்த முகம், குளிர்ந்த முகம், பசுமையான முகம், கணிக்கு கண்டது கனி. ஆமா. குளிர்ந்த முகம் உண்டு, கொங்கை இருக்கு, கொங்கைகள் 2 உண்டு, பழுதலாத கோதிலாத கண்கள், கோதிலா கண்கள் உண்டு. இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பாகவன்களுக்கெல்லாம் சுவேதம் பைங்கிலி ஊர்து சிற்றூர் பேரதி வழி நாயகி என்று நானிடம் வழக்கும் வனக்குற வேடன் ராஜனின் மகளாம் தினபுண காவல் செய்து வருகிறார். பேசுமான்னு கேட்டேன். ஆமா முருகா. சொன்னீங்க என்ன முருகா, உங்களை பார்க்கும் போது என்ன முருகா திருப்பி விட்டுறீங்க, என்னையே படிக்கிறீங்க போல. நாரதரே 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 இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நாரதரே 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 மாதவள் தல்பேர் நாரதரே மாதவள் தல்பேர் யாதுரை செய்வி திறனகாமலே யாதுரை செய்வி திறனகாமலே. இப்பதான் அப்படியே அது பதிலா சொன்னாதான் தெரியுமா? கேட்டு முறையா கேட்டு. ஏன்னா தாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்களோ அது அப்படியே ஆக இருக்கின்றதுக்காக. ஆமா, வனப்புற வேடன் ராஜனின் மகளாம் தினப்புண காவல் செய்து வருகிறார். ஆக வள்ளி காவல் கேட்கிறார். ஆமா முருகா, வள்ளி பாத்தியா? வள்ளியை பார்த்தேன். நல்லா இருக்காளா? நலமாக இருக்கிறார்கள். நலமா இருக்காங்க. நலமாக இருக்காங்க. நல்லா இருக்காங்க சொன்ன. நல்லா இருக்காங்க. நலம்ன்றது வேற, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நலம்னா உடல் வளத்தை விசாரிக்கிற மாதிரி. நல்லா இருக்காங்க. பார்த்தது நிறைய சொல்ல. நல்லா இருக்கேன். என்னை கல்யாணம் பண்ண சொல்லி ஆசை இருக்கலாம், வேணாம் சொல்லிருக்காங்க. உங்களால சொல்லும் போதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க முருகா.
ஆனா என்னை மட்டும் ஒரு கேட்காத கேள்வியை கேட்டு விட்டார்கள். என்ன ஏத்துக்கிட்டா? உங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டா உங்களை எங்க கேட்கணும்? முருகன் சொல்லும் போது யாராவது ஏற்றுக்கொள்வார்கள்? அழகு வாய்ந்த என்ன முருகன் ஏத்துக்கிட்டியே? உங்களை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இறுதியில் என்னை மட்டும் கேட்காத கேள்வியை கேட்டாங்க. என்ன கேட்காத? இந்த பொழப்பு நேரம் நீங்க பேர் நடு ரோட்ல உட்காந்துட்டு 4 பேர்கிட்ட ஏதாவது கேட்காத வாங்கி சாப்பிடலாம். அப்படிதான். ஆமா முருகா, உங்களை கேட்டாங்க. என்னையதான் கேட்டாங்க, உங்களை கேட்கல. அதான் என்ன ஏன் போட்டாட்டி என்ன கேட்டுக்க மாட்டாங்க? நீங்களே தான் கேட்டு விட்டாங்க. ஆமா, அதை கேட்க மாட்டாங்க. கேட்டாங்க பின்னாடி பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். ஆமா முருகா. கேட்டா பின்னாடி பிரச்சனை வரும் தெரியுமா? அப்ப நீங்க வழியை பாத்துறீங்க. ஆமா. அப்ப நான் போகணும். போகணும். சரி, இங்க வாங்க. என்ன போச்சுட்டு வாங்க. கடைசியில முதலாவது பேசிட்டு இருக்கும் போது இப்ப பொம்பளை ஜனோட பத்தி பறக்குறீங்க அப்படியே. எல்லா பொம்பளையும் நினைக்க மாட்டேன். சரி, ஆக இது என்ன கேட்டு விட்டார்கள்? கூட்டு கொடுப்பது என்று கேட்டு விட்டார்கள். பாத்தியா என்ன ஒண்ணு தரமில்லாத வார்த்தை. அப்படி இல்ல, நாரதரை பார்த்து கூட்டி கொடுக்கணும் கேட்கலையா? உங்களை பார்த்து அந்த வார்த்தை கேட்காம கூட்டி கொடுக்கணும் மச்சான். உங்களை பார்த்து அவன் கூட்டி கொடுத்து கேட்கலாமாயா? கேட்கலாமா? எந்த தண்ணி வார்த்தை கூட்டி கொடுக்கணும் கேட்டிருக்கா? நீங்க கூட்டி கொடுத்து அவளுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அந்த வார்த்தை சொல்லாமே இருந்திருக்கலாமே. கூட்டு கொடுப்பதை நிகழ்த்தி விட்டாங்க. யாருக்கும் கூட்டு குறைச்சு கொடுப்பதில்லையே. நம்ம யாருக்குமே கூட்டு குறைச்சு கொடுப்பதில்லையே. இருந்தாலும் மச்சா, இன்னைக்கு என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா முருகன், நான் தான் புருஷன் சொல்லிட்டீங்க. ஆமா. அவள் நீங்க வந்து ரொம்ப நேரம் விவகாரம் பண்ணிருப்பீங்க. சரி, நீங்க விளக்குங்களா சொல்லிருப்பீங்க. நீங்க பெரிய மனுஷன். நீங்க கல்லுல உட்காந்து கட்டிலே போட்டுட்டு விளக்கு சொல்றாள். அவ சின்ன புள்ள. அவள்கிட்ட போய் என்னை புருஷன் சொல்லிட்டு நீங்க அவள்கிட்ட போய் வர சொல்லிட்டு இருந்தா அவ எவ்வளவு நேரம் பொறுத்திருப்பாங்க? பொறுக்க முடியல. உங்களை ஏதாவது பேசினாத்தேன் அதனாலதான் கூட்டி கொடுப்போம் கேட்டிருக்கேன். சபதத்தை போட்டு வந்திருக்கேன். இந்த இரவு பொழுது அசுவல் தாங்களுக்கும் முருகனுக்கும் மனப்படுத்து மகிழ்விட்டால் நான் நார்மல்ல அடிந்திருப்பது பரம முடிச்சமல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என்று 3 முறைகள் சபதத்தை போட்டு. நீங்க பெரிய மனுஷன் சொல்லிட்டியே. இப்படி போக கூடாதுன்னா வேடு குலத்தை சார்ந்த பெண்மகள். சரி, ஆகவே தாங்களும் வேடுவனாக சென்று காதல் திருமணம் காட்சி தரணும் முருகா. நான் பயந்துட்டேன். ஏற்கனவே கனியை கொண்டு வந்து கொடுத்து கோவணத்தை கட்டி விட்டீங்க. ஆமா, இப்ப இப்படி போக கூடாதுன்னு சொன்ன உடனே அவுக்கு சொல்ல புரியல. அந்த இடத்துக்குள்ள பாருங்க, நீங்க கனியை பார்த்தா அப்புறம் காலையில சொல்லுவீங்க அவள் வேடுவனத்தை சார்ந்தவளா. ஆமா முருகா, நாங்களும் வேடுவனத்தை சார்ந்து மாறணும். ஏன்னா இனத்தை காக்கு வெளி பயிரை காக்கு. ஆமா, அப்ப இனத்தோட சேரணும். அவ இனமா போனாத்தான் ஒத்துக்குவாங்க. இல்லைன்னு சொன்னா இல்லன்னு ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன செய்ய என்னைக்கு சொல்லிட்டீங்க. ஆமா, நீங்க போய் சரி கடப்பாறை எடுங்க. சரி, எடுக்கிறேன். என்ன உங்களுக்கு கொட்டையை கூட வச்சுட்டு வேற எடுக்க சொன்னீங்க. மூர்த்த காலம் உண்டணும்ல. ஆமா ஆமா, எப்படி பாருங்க அப்படியே அறகுறையாவே பேசி அது இந்த பாருங்க விட்டு விடல உங்க வாய் வார்த்தைகள். நான் வந்து அவளுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் நான் பார்க்கறேன். நீங்க அவங்க வீட்டுக்காக பார்த்துட்டு வரலாம். சென்று வாங்க. சரி, சென்று வரேன். பார்த்து வேலை பாருங்க. நான் வேட்டைக்கு போற மாதிரி போச்சு. ஆமா, நான் போற வேட்டைக்கு சரி நிச்சயமா நான் தான் வெற்றி பெறணும். நீங்க சொல்லி இன்று இந்த வள்ளி கல்யாண விழாவில் உற்சவ விக்கிரகங்களாக நடித்துக் கொண்டிருக்கும் வள்ளியும் அப்படித்தான், நாரதரும் அப்படித்தான் இருக்கும். வந்திருக்கும் முருகனை போலவே இருக்கிறார். இதுவரைக்கும் நாரதரை இங்க நம்ம மேடையில 4 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் மாறுதலா பார்க்கணும், புளிச்சு போச்சியா அவங்களே பார்த்து புது நாரதரை போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது புது நாரதர் ஒருத்தர் அமையலை. 2-3 திருப்பு போட்டு நாரதர் அவ்வளவா இடத்த பிடிக்கல அந்த நாரதர் வந்து. ஸோ இன்னைக்கு தம்பி அறிவு டிஆர் மகாலிங்கம்னு ஒரு நாரதர் இருக்கிறாரு, அவரை போடுவோம். முருகருக்கு நீங்க உங்க ஆளை போட்டுக்கிறீங்க அப்படின்னாரு. சரி, மருமனுக்கு இந்த ட்ரிப்பு கோரிக்கைக்கு என்னங்க ஏற்றுக்கிட்டாரு. நீங்கள் முருகன் போடணும், நாரதர் உங்களை பார்த்து எங்களுக்கு இதாகிடுச்சு, வேற நாரதரை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்தையும் இன்று நாரதராக நடித்து கொண்டிருக்கும் சகோதரர் டிஆர் மகாலிங்கம் கிட்டத்தட்ட 90% இடத்தை பிடித்து விட்டார். இனிமேல் பழைய நாரதரை பார்க்கறனா முருகனா பார்க்க போறனாங்கிறது தெரியல.
சரி, மீண்டும் ஒரு முறை நம்ம நாரதரை பார்த்தே ஆகணும். சரி, இந்த முறை முருகரா வந்திருக்கிறாரு. அவரை நமது கிராமத்தின் சார்பில் வரவேற்று அவருக்கு பொன்னாடை அணிவிக்கிறேன். இது போன்ல பேசுவாங்க மாமா. நம்ம நாரதர் என்ன பண்றாரு, எங்க நாரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை பாசமா அன்பா சொல்லுவாங்க மாமா. பார்த்தாச்சு, நாரதர் பார்த்தாச்சு. ஐசு கூட சொல்லிச்சான், ஏப்பா அவர் வரும்போது 4 மணி ஆயிருமே, நான் தூக்கிடுவேனே. நான் சொல்லி, ஆத்தா நீ தூங்கக்கூடாது, கண்டிப்பாக இருந்தேன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்தாட சொல்லியிருக்கேன். என்னை நம்பி இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாமா அவர்களுக்கும், பெரிய மாமா, சின்ன மாமா, நடுமாமா, எங்கள் மாமா அவர்களுக்கும், மற்றும் ராதானூரை சேர்ந்த கிராம குடும்பங்கள் பூரா என் மாமி மச்சினே அங்காளி மங்காளிய எந்த நாடத்துக்கு இந்த நான் நாரதரா வரும்போது அவ்வளோ கூட்டம் இருக்காது. நான் அதுக்காகத்தான் நான் முருகி வேஷம் போகிறோம்னு சொன்னேன். என்னை நாரதரை பார்த்து அவங்களுக்கு சலிச்சு போச்சு. நான் முருகி வேஷம் போகிறோம்னு சொன்னால் என் மாமி மச்சி அங்காளி மங்காளியில் நிறைய வந்துடுவாங்க மாமா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஓரளவு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னை பார்க்கறதுக்காக தான் இருக்கீங்க. என்னை பார்ப்பதற்கு அவலாக குடிக்க அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவித்த மாமா அவர்களுக்கும், மாமா குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். விளையாட்டெல்லாம் பார்க்க போறீங்க, யாரும் தூங்கிறாதீங்க. இன்னைக்கு நத்தப்பட்ட பிள்ளைய பார்த்துக்கிறேன், ஒரு கை பார்த்துக்கிறேன். யாரும் தூங்கிடக்கூடாது. ஆமாம், நத்தப்பட்ட பிள்ளை தான் என்ற பிள்ளை. Radhe
கொடுத்தான். என்னிடத்து 16 வயது. துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே கலந்தோம். 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுவமா காதல் கொண்ட மனது. எனக்கு 16 வயது. அண்ணன் நடையாள், சின்ன இடையாள், மின்னல் கொடியாள், பின்னல் சடையாள், எவ்வளவு அழகாக இருக்கிறார். ஆமா, ஆரோரம் சோ என்று அழகாக பாடிக்கொண்டிருக்கிறாள். ஆரோரம் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே சேலோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரி வரை ஆலோலம் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே சேலோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரி தன்னை சிங்காரி தன்னை சிங்காரி தன்னை காலோடு கால் பின்னி காலோடு கால் பின்னி காலோடு கால் பின்னி கலந்தனூராக போக கலவி செய்தால் கலந்தனூராக போக கலவி செய்தால் பாலோடு சென்ற பழம் போல் செத்திக்கோ. பாலோடு சென்ற பழம் போல் செத்திக்கோ. பாலோடு சென்ற பழம் போல் செத்திக்கும். பழுதில்லையே பழுதில்லையே பழுதில்லையே. ஏழேல கிளியே என்னை தாலாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. உனக்கு என்ன வேணும், போடாத நாள் இல்லையா? பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது. ஓஹோ, ஏழேல கிளியே தாலாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அது கண்டவா பாடாத நாள் இல்லையே. பாட்டு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்னை பாராட்ட நீ இல்லையே. அது கண்டவா பாராட்ட நீ இல்லையே. சோலை குயில் ஓடி ஓடி காண வந்தும் பாடத்துக்கு
ஏ பொண்ணே, ஓ பொண்ணு, சோகம் எல்லாம் போகும் செய்தி சொல்லட்டுமா? எல்லாம் போய் சேரி சொல்லட்டுமா? செய்தி சொல்லட்டுமா? அங்கே இந்த வந்தே என்னும் செய்தி சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சோகம் எல்லாம் போகும் செய்தி சொல்லட்டுமா? செய்தி சொல்லட்டுமா? அங்கே இந்த வந்தே என்னும் செய்தி சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எவ்வளவோ பரவாயில்லையா? அடுத்து அந்த பையன் முயற்சி பண்ண முடியல, நீங்க எதுவும் முயற்சி பண்றீங்களா? குத்துங்க. போனா எப்படி என்ன இதுக்கு முன்னாடி பார்க்கல, புதுசா வந்திருக்கேன்ல. சரி வாங்க. ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலில் மட்டான ஆடி அடிச்சவள என்ன எப்படி திடீர்னு அது யாரும் தெரியுமாயா? பள்ளி கிடையாது, அது உன் தங்கச்சி. உன் தங்கச்சி போய் நீ என்ன சரின்னு தெரியுமா? சோனா கருப்பூர் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க. நீங்க இப்ப வந்து எனக்கு அண்ணன் ஆயிட்டீங்க, நான் உங்களுக்கு தங்கச்சி ஆயிட்டேன். இதுக்கு மேற்ப நீங்க என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, உண்மையாலுமே நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம். அது ஏன் அப்படி? உங்களுக்கு வேற பொண்ணு, எனக்கு வேற மாப்பிள்ளையும். சரி, இப்படி பேசிட்டு வா, அழகு பேச ஆக்கிக்கிட்டு உள்ள இருக்காங்க, வழிபட கூப்பிடுறேன். ஆமா ஆமா, இப்ப பெருசாயிட்டு கிடக்குறியா? தங்கச்சி வாழ்க்கை சின்னதுல பார்த்தது இப்ப பெருசுல இருக்கு. ஆம்பளை யாரையும் பிள்ளைக்கு பொம்பளை பீக்கி குடி சொல்லுவாங்க. ஆமா, எப்பொழுது பெருசா வளர்ந்துருச்சு தங்கச்சி. ஆமா, நான் போட்டு வளர்த்துக்கிட்டு. ஆமா, சாப்பாடு உரத்தள்ளி போட்டு வளர்க்குறேன் அப்படின்னு வீடியோ போட்டு வளர்த்துருக்கேன். சரியா அவங்க நினைக்க Oh
அண்ணே பாட்டு முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கிறது தெரியல முடிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது எப்ப தொடங்குது எப்ப முடியுதுன்னு தெரியும் நேரம் அப்படிப்பட்ட நேரம் ஆமா என்ன விஷயம் மேலே கூட்டிங்க நம்ம இடத்துக்கு ஒரு வீடு வந்திருக்கார் மறுபடியும் ஏற்கனவே ஒரு நாரதர் வந்திருக்காரு உடனே விட்டு போனீங்க இப்ப மறுபடியும் ஒரு வேறு இங்க இருக்கு வந்தாரு வேற ஒண்ணு மான துரத்திட்டு வந்தாரா அண்ணே துரத்திக்கிட்டு வந்தா துரத்திக்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க இல்லம்மா அவர் துரத்தி வந்த மான் எந்த உள்ளார போயிருச்சு வனத்துக்குள்ள போயிருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரா நீங்க சொல்றீங்க வனத்துக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிறாரா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நாம இல்லன்னு சொல்லிட்டோம் இல்லன்னு சொல்லல வரல மான பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லன்னு சொன்னா வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றோம் ஆமா வரலனே சொல்லிட்டோம் சரிங்க வந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் ஆமா நீங்க எப்படி நாங்க ஆடி பாடி கொடுத்துட்டு வரவேற்பு ரெண்டு பேரும் ஆடி பாடி கொடுக்குறீங்க ஆமா என்னால அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது ஏமா அப்படி நான் எப்படி கொடுக்குறேன் மட்டும் பாருங்க எப்படி கொடுங்க அண்ணே எப்படி நீ கொடுக்குறீங்க இதுல வேற நீ கொடுக்கறத நான் உட்கார்ந்து வேடிக்கை அண்ணே வரவேற்பு அப்படியா குடுமா வாருங்கள் படுவரே என்ன அப்படி அகலமா கால் வைக்கிறாங்க முடியாட்டினாலும் ஒத்த காலை வச்சு தாண்டி போடணுமே ஏங்க நீங்க என்ன பொம்பளைய பார்த்ததே இல்லையா இப்படி காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி சொல்லிட்டு செய்யுங்க ஏதாவது வாருங்கள் வேடுவரே அப்படின்னா மரியாதைக்குரிய வேடுவரே வாங்க அப்படின்னு வரவேற்பு கொடுக்குறேன் மரியாதைக்குரிய வேடுவரே வணக்கம் சொல்லி தான் நான் வணக்கம் சொல்லிப்பேன் வாருங்கள் என்ன அர்த்தம் ரொம்ப சந்தோஷம் அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன் நீங்க உள்ள போய் அந்த துணி எல்லாம் மடிச்சு எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு பதில் சொல்லிட்டு உங்க பின்னாடியே வந்துடுறேன் அவருக்கு பதில் நீ சொல்லிடுமா உள்ள முக்கியமான வேலை இருக்கு இந்த பிள்ளை தூக்கி கொடுக்க சொல்லு இந்த பிள்ளை தூக்கி கொடுக்க சொல்லு நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப நல்ல வேலை இடையில சரக்கு சத்தம் கேட்க எட்டி பாத்துறாரு இங்க பாருங்க நீங்க எந்த பக்கம் எட்டி பாத்துறாதீங்க அது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் சரிதாயா ஆச்சு ரெண்டு பேரும் குஞ்சரங்கள் வைத்தது சேர நாடு முத்துக்கள் கிடைக்கின்ற வாடிய நாடு சோழ நாடு சோழனத்தி என்பது போல வளம்பொருந்திய நாடு சோழ நாடு இருந்தாலும் எங்க தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலத்திற்கு வருகை தந்த நீங்கள் என்னிடம் உள்ளது உள்ளபடி இன்னும் தெளிவாக எடுத்துரைத்தால் என்னிடம் இருந்து அதற்கு தக்க பதிலை எதிர்பார்க்கலாம் வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள் பார்ப்போம் கோச்சவன் பத்திரத்தை கொள்ளக்கூடிய என் குறிக்கோள் ஒன்று நான் இன்று காலையில் எழுந்து தாய் தந்தையை வழங்கி வேட்டைக்கு புறப்படுவதாக சொன்னேன் அப்பொழுது என்னை ஆசீர்வாதம் செய்து வேட்டையிலே வென்று வா என்று என்னை அனுப்பியிருக்கிறார்கள் தாய் தந்தையர்கள் ஏனென்றால் இந்த பொழுது பெருதுவக்கம் தன்மகளை சார்ந்தோர் என கேட்ட தாய் நான் பொய்யாமொழி படம் அந்த வகையில பார்க்கும்பொழுது அப்பா அம்மாவை வணங்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கேன் வந்து பார்த்தா மலைக்கு கீழே ஒரு கூட்டம் மான் கூட்டம் அந்த மான் கூட்டத்தை பார்த்தா சரி காட்டுக்குள்ள இருக்கு மான் கூட்டம் தானே இருக்குமே அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரே ஒரு மான் மட்டும் அதில் என்னைய பார்த்து கவனிங்க இந்த பூமி உருண்டை அப்படிங்கிற உண்மையான தத்துவத்தை சொன்ன ஞானியை தீ வச்சு கொளுத்தியது இந்த உலகம் நம்ம நாட்டுக்காக உழைச்சாரு மகாத்மா காந்தி அவரை சுட்டு கொண்டது இந்த உலகம் அப்படிப்பட்ட இந்த உலகத்துல யாருமே நம்ப முடியல நல்லா கூட இருந்தா கொடுக்க பின்னாடி எதுக்கு போக பாடுங்க பின்னாடி என்ன செய்வீங்க நான் எதிர்பார்க்கிறேன் என்ன எதிர்பார்க்கிறேன் கேள்விக்கு பதில சொல்லுங்க அதான் நான் எதிர்பார்க்கிறேன் சந்தோஷம் ஒரு அளவு வேண்டாமா இதுக்கெல்லாம் அளவு வச்சுக்க முடியுமா உங்க அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாம போய் இதெல்லாம் அளந்துக்கிட்டாங்க நாங்க வேற வேலை இல்லையா இது எனக்கு ரொம்ப தேவை இப்ப நான் யார்கிட்ட மன பற்றி சொல்றது நான் யார்கிட்ட சொல்றது ஆமா இந்த கொடுமையில யார்கிட்ட சொல்றது என்ன கொடுமை விடுவர வண்டியை காணுமா வள்ளியை இத்தினை வனம் நாடி அழகான வாழ்வார்க்கு உத்தரவு தருவாயம்மா பிடிக்க உத்தரவு தருவாயம்மா எத்தனை மானுண்டோ அத்தனை வகை உண்டு எத்தனை மானுண்டோ அத்தனை வகை உண்டு இதை போல அழகில்லையே உலகே அத்தனைக்கும் அழகில்லையே
இப்படியே நான் விடிய விடிய விட்டா பாடிக்கிட்டு இருப்பேன். சரி மாதா பசுமாதா மறுத்து விட்டா வேணுமாதா ஏமா ஏமா மறுக்கிறேன் மறுத்து வச்சு மறுக்கிறேன் கொடுத்தா பெருமை சேர்ந்தே இந்த காட்டிலே உனக்கு எனக்கு உரிமை கூடுமே கொடுத்தா பெருமை சேர்ந்தே இந்த காட்டிலே உனக்கு எனக்கு உரிமை கூடுமே ஏமா 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 மறுக்கிறேன் மறுத்து வச்சு மறுக்கிறேன் சுத்தி வாங்கம்மா கெட்டியாக பிடிக்க போறேன் நீ பாரும்மா மறைச்சு வச்சு சொல்லலாகுமா மறைச்சு வச்சு சொல்லலாகுமா என்று சொன்னாலே பொருத்தமாகுமா ஏமா 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 மறைக்கிறேன் மறைச்சு வச்சு மறைக்கிறேன் மழையா வந்து விட்டா நாளை இருக்கேன் அந்த பொம்பளை கூட சேர்ந்து ஆம்பளை இருக்கேன் மழையா வந்து விட்டா நாளை இருக்கேன் இந்த பொம்பளை கூட சேர்ந்து ஆம்பளை இருக்கேன் செம்பில்லாத ஆம்பளை கிட்ட பேசி பார்க்கணும் ஆம்பளை கிட்ட பேசி பார்க்கணும் இப்ப என்ன சொன்னீங்க? பொம்பளையா பிறந்து விட்டா நாலு இருக்கு அந்த நாடு குணம் எனக்கு இருக்கு. நாலு இருக்கிற பொம்பளை கூட சேர்ந்து இந்த ஆம்பளை இருக்கணும் எதுக்கு? அதுக்குதான் அதுக்குதானே? இங்க பாருங்க, வேண்டாம் முடங்காம பேசுங்க. எந்த முறை பண்ண நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு? குட்டியாக தப்பி வந்தா அப்புறம் நான் பாட ஆரம்பிச்சேன்னா பகல் கூத்து ஆகி போயிடும். நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா, என்னப்பா இப்படி பண்றீங்க எனக்கு என்ன பாட தெரியாதா? இல்ல எனக்கு என்ன பேச தெரியாதா? முட நீளத்துல என்னம்மா இப்படி பண்றீங்க என்னம்மா சத்தம் கேக்குது சும்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மா சரி இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சொன்ன உடனே கொடுக்கணும் இருந்தா கொடுப்பேன். இருக்குல்ல கிளின்னு சொல்ல முடியாது ஏன் தப்பிக்க முடியாது இங்க பாருங்க, மானு இல்லைன்னு நீங்க நான் நிரூபிச்சுட்டேன்னா 55 முக்கி நீங்க போடுறீங்களான்னு ஒரு மேடையில ஒரு வேடுவர்கிட்ட கேட்டேன். சரி அவரு சொன்னாரு, நான் மானு இருக்குன்னு நான் நிரூபிச்சுட்டா நீ 55 முக்கி போட்டியான்னு என்னைய கேட்டாரு. உடனே ஏஜென்ட் வந்தாரு. அனகத்தே நின்றுளாவோ ஆயாத ஞானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காயாத கனகத்தே ஆ ஆ நின்றுளாவோ நற்காரியே காயாத ஞானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே ஆ ஆ ஆ நின்றுள்ளாவும் நற்காரிகையே காரிகையே மேயாதமா மேயாதமா தேவாதமா மேயாதமா மேயாதமா உண்மைவாதமா மேயாதமா மேவும் ஞானகமாய் சந்தனமும் புறமும் மேயாதமா மேவும் கனகரை சந்தனமும் குங்குமம் கடவங்கான் துளந்து வந்திட மேயாதமா காண குரலம் கண்மொழி நம்முடைய காண குயிலை நிகழ்வுடைய மேயாதமா காணக்குழவர்கள் மகிழவர் காணக்குயிலை நிகழ்வுடைய மேயாதமா
மாணிக்குள் அடையிற மாதிரியே தெரியல. காணப்புறவர் கண்மணி இன வளர் அப்படின்னா அப்ப நீங்க யார தெரிவிந்தீங்க? ஆசை கொண்டே நமுதமே, ஆசை கொண்டே நமுதமே, என்ன தந்தே ஆடும் தெய்வமே, ஆசை கொண்டே நமுதமே, ஆசை கொண்டே நமுதமே, அசைத்து வரும் மருவி இசைப்பாடே, அசைந்து வரும் அருவி இசை பாட, அசைத்து வரும் மருவி இசைப்பாடே, அலைகளெல்லாம் வாழ்க்கை தாளம் போட, அமர்ந்து தாளம் போட, ஆனந்தத்திலே நடனம் நீயாட, ஆனந்தத்தில் நடனம் நீயாட, ஆனந்தத்திலே நடனம் நீயாட, அந்த அற்புத காட்சியில் என் மனதில் ஆட ஆசை கொண்டே நமுதமே. என் அனுபவத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. என்ன அப்படி ஒரு பொம்பளையே பார்த்திருக்க மாட்டேன். ஐயே. அண்ணே ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நான் உள்ள இருந்து வரவனுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஆமா தெரிஞ்சாலும் தெரியலைன்னு இருக்கேன். ஒரு ஆள் மானத்தேரி வந்து அப்படின்னு சொன்னாரா? அப்படித்தான். அது சுத்த போய் அவர் சொல்றாரு, நான் மானத்தேரி வரவையில உன்னையதான் தெரிய வந்தேன் அப்படின்னு என்னைய பார்த்து சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தான் தெரியலைன்னு சத்தியம் பண்ணிடுறீங்களே. அப்படித்தானே சொல்லுங்க. ஏன்னா கூப்பிட்டு சாட்சிக்கு கூப்பிடுவோம்ல, அதனால வந்தது யாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது முதல்ல பேசுறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கிறோம். இப்படிலாம் கூப்பிட்டாலும் விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பேசி முடிச்சு ஜாஸ்தி சொல்ல மாட்டாங்கன்னா எப்படி? எதை பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சு விட்டு நீங்க தானே அதுக்கு சாட்சி. அப்ப தெரியும். ஒரு மானத்தேரி வந்தாரு அப்படின்றதுக்கு சாட்சியே நீங்க தானே. அப்ப குலக்கடவுள் முருகனை வேண்டுமா? வேண்டும். மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை, மாலை உலகத்தில் ஆயிரம் மாலை, மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை, மாலை உலகத்தில் ஆயிரம் மாலை. சரியா இருக்கு. உங்க வாயை மூடுவீங்க, உங்க வேலை முடிஞ்சு போச்சுல. ஆமா
இப்ப கூட நீங்க அந்த பக்கம் தள்ளி நிக்க மாட்டீங்களா? என்ன இருக்கு நரம்பு இனிமேல் சேர போறாருல்ல. ஒரு முடிவோட நீங்க இருக்கீங்க. ஒரே பிடிவாதமா இருக்கு. இல்ல உங்ககிட்ட நான் ஒரு வரம் கேட்க போறேன். வண்டியை வர சொல்லுங்கப்பா 2 கேட்டா கொடுப்பீங்களா? இல்ல நான் அந்த பக்கமே என்ன வருவாங்க? இல்ல ஏற்கனவே நீங்க வந்து தேவி யானை திருமணம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நான் 2ஆம் தரமா தான் வரப்போறேன். தாரம் 2ஆக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் அழைக்கும் பொழுது வள்ளி என்ற என்னுடைய பெயரை முன்னால் வைத்து தெய்வ யானை என்ற பெயரை பின்னால் வைத்து வள்ளி தெய்வ யானை என்று அழைக்க வேண்டும். இந்த முதலிடத்தை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். எங்க அண்ணன் இரு ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஏற்கனவே ஒரு பணத்துக்காக உங்க குடும்பம் 2ஆகி போய் பழனிமலையில போய் நின்றீங்க. நாளைக்கு என் தங்கச்சிட்டு நீங்க ஏதாவது கேட்டு அந்த பிள்ளை கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம போய் கோவிச்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு எதுவும் இல்லாம போய் எங்கேயும் போய் நின்றீங்கன்னா அப்புறம் எப்படியா என் தங்கச்சி உனக்கு நான் கொடுக்குறது? அப்படியா? சரி அப்ப இரு, ஊர் மக்கள்கிட்ட கேட்போம் பொண்ணு கொடுக்கலாமான்னு. ஏங்க இந்த பழனிசாமி வேடுவருக்கு கொடுக்கலாமா பொண்ணு? அப்புறம் எங்க கிராமமே சொல்லிருச்சு. என்ன கேட்டாங்கன்னா முதலிடம் தேவயானை வள்ளி என்று இருக்கக்கூடாது. வள்ளி தேவியானை அப்படின்னு மக்கள் எல்லாம் கூப்பிடும் பொழுது வள்ளி தேவியானை முன்னாடி இதுவரை தேவயான முறையில் கொடுப்பாங்க. இனிமேல் உன்னை மனம் முடிச்சதுக்கு அப்புறம் வள்ளி தேவயானை சுப்பிரமணிய சமேதர் என்ற சுப்பிரமணிய இல்லங்க, வள்ளி தேவயானை சுப்பிரமணிய சமேதர் என்று இந்த உலகம் கவலைப்படாத, நானே மாத்துக்கிறேன். சந்தோஷம். அப்படி நீங்க கொடுக்கலன்னா உள்ளுக்குள்ள ஆணி இருக்கு, அதெல்லாம் உடனே போட்டு போயிருவேன். வாடின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆணி போடுறியா? நான் விடுவேனா? அண்ணே சங்கமே